இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தாலும் சின்ன சின்ன சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலேஜில் இவங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு, இந்த எக்ஸாமில் யார் கம்மியாக மார்க் அடிக்கிறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பேசணும்னு. அந்த டைமில் தான் ஹீரோ ஹீரோயின் வீட்டில் 2 ஃபேமிலியும் சேர்ந்து வெளியூருக்கு டூருக்கு போகிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் எக்ஸாம் பண்ணுறதுனாலே வீட்லேயே இருக்காங்க. இவன் படிக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வேணுனே பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து டான்ஸ் பார்ட்டி பண்ணி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தொல்லை தாங்க முடியாமல் ஹீரோயினும் அர்த்த ராத்திரியில் பைக் எடுத்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருப்பான். அவங்க அண்ணனோட ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஆளுங்களோட வந்து ஹீரோயினை மிரட்டுறதுக்காக நிற்கிறான். இவளும் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஹீரோக்கு ஃபோனை போட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கா. அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்க எல்லாருமே அடிச்சு போட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு போகிறான். இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வெளியெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட பெரிய தங்கச்சியை மினிஸ்டரோட பையனுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த பொண்ணை வந்து நான் ஹீரோவோட அண்ணனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லிடுறா. மினிஸ்டரும் ஹீரோயினோட அண்ணனை திட்டிட்டு போக அவனும் டென்ஷன் ஆகி இந்த ஹீரோவோட அண்ணனை போட்டு அடிக்கிறான். அப்போ ஹீரோவும் அந்த இடத்துல வந்து எங்க என்னடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்ச உடனே இவ்வளோ நாள் ஒன்று மணி நேரம் இருந்த குடும்பம் இப்போ பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனாலேயே ஹீரோவும் ஹீரோயினும் பேச முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.